நாளும் திருச்சபையார் அனைவரின் சார்பாக நம்மோடு வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்பதில் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் ஒருமுறை தேவனுடைய வார்த்தையை நம்முடைய திருச்சபையில் பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட திருச்சபையின் போதகருக்கும், விசேஷமாக திருச்சபையில் உள்ள எல்லா மூப்பர்களுக்கும், திருச்சபையின் விசுவாசி யாவர் உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவாராக. கர்த்தர் மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த நாள் காலையில் சரியா எனக்கு தூக்கமே வரல, ஆண்டவர் தூங்க விடலைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணியிலிருந்து தேவ சமூகத்தில் தான் நான் காத்திருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன சில வார்த்தைகளை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைத்துட்டு சொன்ன காரியத்தை மாத்திரம் வைத்து விட்டு நான் கடன் செல்ல ஆசைப்படுகிறேன். யோபு 37:5 யாராவது எடுத்து வாசிக்க போவோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஒருவேளை நீ யோசித்து பார்க்கலாம், இது இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்வேன். ஆண்டவர் இதை நீங்க உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அக்கா வந்து அவங்க சாட்சியை சொன்னாங்க, அதுதான் கிரகிக்க கூடாத பெரிய காரியம்.
ஒரு மாதம் பிள்ளைங்க படிக்கலைன்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. அதுவும் 12th அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான தருணம். ஒரு மாதம் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேன் பண்ணிட்டாங்க. இன்னைய நாட்களில் பிள்ளைங்க ஃப்ரீயாக விட்டா அவங்களுக்கு இருக்கிற பிஸியில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இதுதான் கிரகிக்கக்கூடாத காரியம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இதை காட்டிலும் மகிமையான, இப்போ வரைக்கும் நீங்க பார்க்கிற காரியங்களை காட்டிலும் ஒரு மகிமையான, கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஒரு அக்கா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையிலயா செய்ய போறாரு அப்படின்னு கை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இல்ல, உங்க வாழ்க்கையில தான் செய்ய போறாரு. ஆமென், ஆமென். காலையில் ஜோம் பண்ணிட்டு ஒரு தெளிவான ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தா. இந்த திருச்சபையில் அநேகருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது. அநேக குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல், கற்பத்தின் கனியை இல்லாம அநேகர் ரொம்ப பிரயாசப்படுறாங்க, அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நிந்தை அவமான மத்தியிலே அநேகர் இந்த திருச்சபையில் உள்ளவர்கள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. நான் உண்மையாக சொல்லணும்னா, நான் பல முறை இந்த திருச்சபைக்கு நான் வந்து இருக்கிறேன். நான் இந்த முறை நான் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக, நான் தங்கியிருந்த ஐயா அவங்க தங்கியிருக்க வீட்டுக்கு மேலே தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸில் அப்படி ஒரு பிரசன்னத்தை நான் ஆவியில் உணர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு அப்புறம் என்னால் தூங்கவே முடியலை. கண்டினியூவாக நான் ப்ரேயர் பண்ணிருந்தேன். அப்போ தெளிவான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை கர்த்தர் இந்த வருடத்திலே கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, நம்ம திருச்சபையில உங்களுக்கு தெரியும், எனக்கு யாரும் தெரியாது, ஆனா உங்க திருச்சபையில எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை என்பது தெரியும். பிசாசு கிறிஸ்துவ சந்ததி எழும்ப கூடாது என்று ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவருடைய சந்ததி எழும்ப கூடாது என்பது பிசாசுக்கு ரொம்ப கங்கணம் கட்டி கற்பத்தை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இது நீங்களும் நானும் அனுமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. செபிக்கிற நீங்களும் நானும், நம்ம இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியம் திருச்சபையில நடக்க கூடாது. கற்பத்தின் கனி யாரால் கொடுக்கப்படுகிறீர்கள்? கர்த்தரால் கொடு. இதை அடைக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அதனால கொஞ்சம் எழுந்து நின்று நம் பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து நாம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்றோம். எங்க திருச்சபையில் உள்ள, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கலாம், உங்களை அறியாதவங்க உங்க பக்கத்தில் இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். இந்த திருச்சபைக்கு தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகுது. Thank you wonderful master. Oh thank you Lord, thank you Lord. Hallelujah. அப்படியே எல்லாரும் கரங்களை பக்கத்துல கரங்களை பிடிச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தில் யாராவது இருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஈவுன்னு சொன்னது போல பக்கத்துல கரங்களை பிடித்து வேதம் சொல்லுகிற, ஒருவன் 1000 இருவன் 10000 பேரை துரத்துவான் என்று சொல்லி, கர்த்தாவே எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே அப்பா, சந்தானம் இல்லாதபடிக்கு மலட்டு கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுவதாக, மலட்டு கற்பங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஆண்டவரே ஹார்மோன் சுரப்பிகளுக்குள்ளாக, இரத்த நாளங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒற்றர பாய்வதாக தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவென்ட் சொன்னது போல தேவ கரம் அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர் கற்பத்திலே, அது ஆண்டவர் சகோதரர்களுக்காக இருந்தாலும் சரி, சகோதரிக்காக பலவீனமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் இப்பொழுது அந்த கிரியைகளை நிர்மூலமாக்குவீராக. திருச்சபையின் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற கற்பத்தின் கனிக்கான அடைப்புகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. சந்தானத்தையும் சந்தானத்தின் சந்தானங்களை காண ஆண்டவரே, பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதாக கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Oh thank you wonderful master. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் உடைகிறது சகோதரி. உன் கற்பத்தில் காணப்படுகிற, உங்க கற்ப பிறப்புக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா கட்டுகள் உடைக்கிறேன். Yes Lord.
ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய கற்ப பைக்கான செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவை இல்லாத ஆண்டவரே பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, irregular periods இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. Oh mighty Jesus, thank you wonderful master. எல்லா பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ mighty 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 இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீன கட்டுகளை உடைக்கிறேன் ஆண்டவரே. எல்லா மாம்ச பலவீனங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. இவளை கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த திருச்சபையை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்முடைய அதிகாரத்தை நான் பிரயோகம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல் தேவ கடாட்சம் இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல கிரகிக்க கூடாது பெரிய அற்புதத்தை செய்கிறவர் என் இயேசு. சொல்லுங்க, என் இயேசு கிரகிக்க கூடாத பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? அவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் சத்தமா எங்க வாழ்க்கையில சத்தமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வாசிக்க கேட்டேன் இந்த 2வது ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில். நான் முதல் ஆராதனையிலேயே இதே வசனம் தான் நான் பிரசங்கித்தேன். எப்பொழுதும் நான் அப்படி 2 வசனத்தை ஒரே நேரத்தில் பிரசங்க மாட்டேன். முதல் ஆராதனையில் ஒரு வேத தியானமும் 2வது வேற தியானம் தான் அவள் எடுப்பது வழக்கம். ஆனால் தேவ ஆவியானவர் எனக்கு வேற வசனமே எனக்கு கொடுக்கல. நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீ இதை பேசணும் மாத்திரம் தான் ஆண்டவர் சொன்னார். அதனால கடந்து வந்தேன். நான் இங்கே வேத பகுதி வாசிக்கணும்னு சொல்லலை, ஆனால் அதே வேத பகுதியை தான் ஆண்டவர் கொடுத்து வாசிக்க வைத்தார். கர்த்தர் என்ன சொன்னா, அவர் ஒருவர் தான், பரிசுத்தாவின் ஒருவர் தான். அவர் கரெக்டா உங்களுக்கு என்ன பேசணும்னு சித்து வைத்திருக்க அதை தான் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பாப்பா. அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உன்னிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படியாக வேண்டுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எலிசா 2 பேரும் ஒரு நல்ல குரு சிஷ்யர்கள். ஹல்லேலூயா, நல்ல ஒரு குரு சிஷ்யர். கிட்டத்தட்ட எலியாவின் இடத்துல எலிசா 10 ஆண்டு காலம் வந்து அவனுடைய கீழாக எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ளுகிறான். தன்னுடைய எஜமானனாக, தன்னுடைய ராஜாவாக, தன்னுடைய குருவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரு கீழே இருந்து எல்லா காரியம் கற்றுக்கொண்டே வருகிறார். அவர் செய்கிற காரியம் இப்படி பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறதே. அவர் ஒரு ராஜாவுக்கு முன்பாக, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக செய்த காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது. எப்படி நடந்தது என்று சொல்லி அவன் பார்த்து பார்த்து அவரை ரசித்து ரசித்து தேவனுடைய பிரசன்னம் இப்படி செய்யுமா, தேவனுடைய வல்லமை இப்படி கிரியை செய்யுமா என்று சொல்லி பார்த்து 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 10 வருடங்கள் அவருடைய கீழே இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறான். தண்ணீர் வார்த்து கொடுக்கிறான், அவருக்கான எல்லா தேவைகளையும் செய்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது எலியா அவரை மிக முக்கியமான 4 ஸ்தலத்திற்கு, இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் அவனை பயிற்றுவித்தார். அந்த 4 இடங்களும் வேதத்தில் ரொம்ப முக்கியமானதாக, வேதத்தில் முக்கியமான இடமாகவும் அது காணப்படுகிறது. அந்த இடத்திலெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல காரியத்தை அவன் காண்பித்து கொடுத்தான். அதில் முதலாவது ஒரு இடத்திற்கு எலிசாவை கூட்டிக் கொண்டு போகிறான். அது எங்கன்னா கில்கால். கில்காலுக்கு எலிசாவை கூட்டிக் கொண்டு போகிறான். கூட்டி போனோன்னு அங்க கில்காலில என்ன நடந்தது நீங்க யோசுவாவின் எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா 5வது அதிகாரம் 9வது வேத வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, வாசிங்க பார்ப்போம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, புரட்டி போட்டேன் என்றார் நிந்தையை. அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன நிந்த? இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் பல 100 வருடங்கள் இருக்கிறாங்க.
அங்கே அவர்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், நிந்தை மேல் நிந்த, அவமானத்தின் மேல் அவமானம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானு மோசையை வைத்து இந்த மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு நான் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கூட்டு போறேன். அவர்கள் அங்கே போய் சுதந்திரமாக நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கும்படியாக நான் அவர்களை அங்க கொண்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு வர்றாரு. அவர்களை கூட்டி வரும் பொழுது அவர் 40 வருடம் வனாந்தர வழியாக கூட்டி வருகிறார். இதுக்கு இடையில பல காரியங்கள் இஸ்ரேல் மக்கள் செய்யறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறாங்க. அப்ப செய்தது நிமித்தம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மேல் ரொம்ப துக்கப்படுறாரு. ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் வணங்க கூடாதுன்றாரு, அதெல்லாம் வணங்குறாங்க. நானே தேவன், நான் ஒருத்தர் தான் கர்த்தர், இது நீ எனக்கு மட்டும்தான் நீ ஊழியம் செய்யணும், எனக்கு மாத்திரம் தான், உன் தாய் தகப்பனை கணவன் எல்லா காரியங்களையும் கட்டளைகள்லாம் கொடுத்து 28வது உபாகம் 28 கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்குறாங்க. சாபம் எழுதப்பட்டிருக்க எல்லா காரியங்களையும் கொடுத்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் இந்த மக்கள் சும்மா இல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்கள். அப்ப தேவன் சொல்றாரு, நானு இந்த வனாந்தரத்தின் வழியாக இவங்களை சீக்கிரமா நான் கூட்டு போல, சுத்தி தான் கூட்டு போறேன், அவங்க பிரயாசப்படணும் அப்படின்னு சுத்தி கூட்டு போறாரு. அப்ப எந்தெந்த மக்கள், எந்தெந்த யுத்த புருஷர்கள் கர்த்தருக்கு விரோதமாக காரியம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம், நீங்க வாசிங்க 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர்களான சத்தமாசிய யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருடம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்ததினால 40 வருடம் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாசிங்க, 5வது. எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வனாந்தரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவ ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை, இஸ்ரேல் மக்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க, புருஷர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனா வனாந்தரத்துல விருத்த சேதனம் படாத பிறந்த பிள்ளை எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல இவங்களுக்கு கட்டி உண்டாக்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விருத்த சேதனம் பண்ணு. அது ஏன்னா நான் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவர்களை நான் சுத்தப்படுத்த வேண்டும், அவர்கள் எனக்கான ஜனமாக நான் மாற்ற வேண்டும். இந்த கில்காலிலே அவர்களை நான் வைத்து எனக்காக பரிசுத்த ஜனமாக நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அதனால இருக்கிற எல்லா புருஷர்கள், எல்லா வயதானவங்களும் இருந்திருந்தாங்க, குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் அங்க என்ன விருத்த சேதனம் பண்ணுகிறார். அந்த இடத்துக்கு தான் கில்கால். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கில்கால் அனுபவம் தேவை. எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுக்கு கில்கால் அனுபவம் தேவை. நம்முடைய கண்களிலே இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட தேவை உண்டு. நம்முடைய சிந்தையிலே விருத்த சேதனம் தேவை உண்டு. நம்முடைய பார்வையிலே, நம்முடைய எண்ணங்களிலே விருத்த சேதனம் இல்லாமல் இன்றைக்கு காணப்படுகிறோம். எகிப்தின் மக்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அவளுக்குள் காணப்பட்ட அசுத்தங்களும் அருவருப்புகளும் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்ததோ, அதே போன்று இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்துவோடு நடந்து வந்தவர்கள் தான். ஆண்டவர் தான் அவளை வழி நடத்தி வருகிறார். ஆண்டவர் தான் அவளுக்கு போஷிக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார், காடையை கொடுக்கிறார், வெள்ளப்புண்டுகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வருகிறார். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழாமல், தேவனுக்குள் வாழாமல், அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் அவர் உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் தான், கிறிஸ்துவன் பெயர் வைத்துக் கொண்டவர்கள் தான். ஆனால் நம்முடைய கண்களிலே விருத்த சேதனம் இல்லை. தேவையில்லாத காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கேட்கப்படுகிற காதுகளை விருத்த சேதனம் இல்லை. தேவையற்ற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவையற்ற எண்ணங்கள் இடத்திற்கு நாம் நடந்து திரிகிறோம். தேவையற்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், விருத்த சேதனம் உள்ளவர்களாக கில்கால் அனுபவத்திற்குள்ளாக நம்மை நடத்த ஆவியானவர் ஆசைப்படுகிறார். எனக்கு அருமையான
சகோதரனை சகோதரியை திருச்சபையாரே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, கில்கால் அனுபவத்திற்காக நீங்கள் கடந்து வர வேண்டும். விருத்தச்சேதம் பண்ணப்படும் பொழுது சில நேரங்களுக்கு வலிக்கும் தான், பிரச்சனை வரும் தான், வேதனை உண்டாகும் தான். ஆனா இந்த வேச நீங்க வாஸ்து பார்ப்பீங்கன்னா அவர்கள் சுகமாகிற வரைக்கும் அங்கே தங்கி இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க சொஸ்தமாகிற வரைக்கும், சுகமுண்டாகிற வரைக்கும் அங்கே தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனோடு நாம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னா, தேவனோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னா, நம்மளுடைய எண்ணங்களிலே விருத்த சேதனம் உண்டாக வேண்டும், நம்மளுடைய பார்வையிலே விருத்த சேதனம் உண்டாக வேண்டும் என கருமையானவர்களே. தேவையில்லாத சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? நான் வீட்டில் இருக்கிறேன், என்னோட சிந்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க, நான் பார்க்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் செய்கிற காரியம் யாருக்கும் தெரியாது, என்னுடைய பார்க்கிற பார்வை, நான் பழகிற காரியம் யாருக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டு இருக்கலாம். நான் பார்க்கிற காரியம் தகப்பனுக்கு தெரியாது, நான் பார்க்கிற காரியம் என் மனைவிக்கு தெரியாது, நான் பார்க்கிற என் காரியம் என் கணவனுக்கு தெரியாது என்று சொல்லி மறைவிடத்தில் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கில்கால் அனுபவத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களை சொஸ்தமாகிற வரைக்கும் அங்கே வைத்திருப்பார். ஹல்லேலூயா. விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாயில், நம்மளுடைய உடம்பிலே பிரச்சனை வரும், வேதனை வரும், நிந்தை வரும், ரொம்ப கஷ்டப்படும், உண்மைதான். ஆனா சுகமாகி விட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எலிசாவை கில்காலுக்கு கூட்டி கொண்டு போய் காமிக்கிறான். எலிசா, இந்த அனுபவம் ரொம்ப கஷ்டம், இந்த அனுபவத்தை நீ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் இந்த எலிசா உன் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்திற்கு கூட நீ கடந்து சென்றால் மாத்திரமே நீ ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்காமல், கஷ்டத்தின் ஊடாக நீ வராமல் இந்த அனுபவம் வராது. கருமையான சகோதரனே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறான், கில்கால் அனுபவத்துக்குள்ளாக கடந்து வாங்க. தேவையில்லாத கொழுப்புகளை கர்த்தர் தகனிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் துண்டிக்க எறியும்படியாக விரும்புகிறார். தேவையில்லாத சவகாசத்தை துண்டித்தறியும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக மாற வேண்டும். இருதயத்தில் விருத்த சேதனம், சிந்தையில விருத்த சேதனம். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், கண்களில விருத்த சேதனம் அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது எலிசா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாரு. வா எலிசா, நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன், அது இதை காட்டிலும் உனக்கு ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தை நீ அனுபவித்துட்டேன்னா உன் வாழ்க்கையில நீ பெரிய காரியத்தை சாதித்து விடுவாய். இந்த காரியத்தை நீ கண்டுகிட்டேனா, இந்த இடத்துக்கு நீ வந்துட்டேனா, அந்த காரியத்தில் இருக்கிற, அந்த இடத்துல நடந்த காரியத்தை நீ அனுபவித்து விட்டேனா, இந்த நடந்த காரியத்தை வரலாற்றை நீ புரிந்து கொண்டு விட்டேனா, உன் வாழ்க்கையிலே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிச்சயம் உனக்கு கிடைத்திடும். கூட்டு போனாரு எரிகோவுக்கு. ஹல்லேலூயா. எலிசா எரிகோவை கூட்டு போறாரு. எலிசாவை கூட்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறாரு. பார்க்கறான் எலிசா, என்ன எஜமான்ட்ட கேட்கிறான், என்ன என்ன நடந்துச்சு? ஆமா, நான் கூட்டு வந்தேன், இஸ்ரேல் மக்களை எரிகோவுக்கு கூட்டு வந்தேன். பார்த்தா ஒரு பெரிய கோட்டைச்சுவர் இருக்குது, உள்ள போக முடியாது, அங்க போய் அவங்களை அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா மண்ணா நின்று போச்சு, அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, பசி பட்டினி இதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாது. உங்களுக்கு முன்பாக எரிகோ இருக்குது, அங்க போங்க, உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு அங்க வைத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பெரிய கோட்டைச்சுவர் அங்க நிக்குது. எலிசா சொல்றாரு, என்ன என்ன நடந்துச்சிங்க? ஆமா, நான் பிள்ளைகளை கூட்டு வந்தேன், அவன் பாலு தேன் ஓடுற போற இடத்துக்கு கூட்டு வந்தேன், ஆனா அவங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை நின்னுச்சுப்பா. அப்ப அவங்க சும்மா இருக்கல, துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. சும்மா இருக்கல, அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, துதிக்க ஆரம்பிங்க. கேளுங்களேன், பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ கோட்டை இருக்கா, கவலைப்படாத. உனக்கு முன்பாக எரிகோ கோட்டை இருக்கா, கவலையே படாத. உனக்கு விரோதமாக ஆட்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்களா, உன்னை நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு உங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை இருக்கிறதா சகோதரனே? உங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை இருக்கிறதா சகோதரி? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எரிகோ கோட்டை உன் துதிக்கு முன்பாக சுக்குநூறாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்க்க பிரம்மாண்டம் தான்,
பார்க்க பயப்படத்தக்க எரிகோ கோட்டை தான். என் வாழ்க்கை எப்படி மாறிவிடும்? என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை அனுபவித்து விட முடியாதா? என் வாழ்க்கையில நான் இப்படிதான் வாழ்ந்திருக்க முடியுமா? இப்படியே அவமானத்தையும் நிந்தையும் கேவலத்தை நான் சவித்துக் கொண்டுதான் வாழணுமா? எனக்கு இந்த நிந்தை எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் என்று சொல்லி எரிகோ கோட்டையை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ துதியின் ஆடையை உணிந்து கொள். நீ துதியின் ஆடையை அணிந்து கொண்டு துதிக்க ஆரம்பித்துட்டேனா, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நிற்கிற எரிகோ கோட்டை சூர் சூராக மாறிவிடும். ஹல்லேலூயா. வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க, எரிகோ கோட்டை, ஒருவேளை நான் சொல்லியிருக்கலாம், எரிகோ கோட்டை ஒரு ராஜா போகிற சேரட் வண்டி இருக்குல்ல, அவ்வளவு நீளம் அகலம். ஒரு சேரட் வண்டி நீங்க சொல்லலாம், கல்யாண நாட்கள் நீங்க பார்த்தா தெரியும், அதே ஒரு 3-4 மீட்டர் இருக்கும். ஆனா ராஜா போற சேரட் வண்டி கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 24 குதிரைகள் இருக்கும், இல்லைன்னா 8 குதிரைன்னு வச்சுக்கோங்க. 8 குதிரை, ஒரு குதிரை 2 மீட்டர், கிட்ட 16. ஒரு வண்டி ஒரு 20 மீட்டர் அகலம். யோசித்து பாருங்க, 20 மீட்டர் அகலம் உள்ள எரிகோ கோட்டை இருக்கு. அந்த ராஜாவோட வண்டி அதுக்கு மேல போகுமா. எரிகோ கோட்டை சுத்தி பார்க்க போகும்போது அவர் ஏறி எரிகோ கோட்டை சுத்தி பார்ப்பார். அவ்வளோ பெரிய அகலம் முடியாது. ஒரு ஃபோர்வே அளவுக்கு எரிகோ கோட்டை. என்ன செய்யறாங்க சொல்லுங்களேன்? போய் பெரிய கட்டப்பாறை எடுத்து அடிச்சு நொறுக்குனாங்களா? வாயிலிருந்து புறப்பட்ட துதி. ஹல்லேலூயா. பக்கத்துல இருந்து கை போய் சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து புறப்படுற துதி எவ்வளவு பெரிய தடனாலும் உடைச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கறாங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ கூட்டிட்டு போ. 7 நாள் டெய்லி ஒவ்வொரு நேரம் சுத்து. 7வது நாள் 7 முறை சுத்தி முடிச்சுட்டு எல்லாம் என்னை நோக்கி சத்தமா ஆர்ப்பரிங்க. எரிகோ கோட்டை தகர்ந்து விழும். உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் துதிக்கிறோமா? யோசித்து பாருங்க. துதிக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில் ஆத்திரம் தோத்திரம், நான் உங்களை சொல்லல, நீங்களாம் ஜெபிக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும்ல, நான் துதிக்கிறேனா தூங்கிக்கிட்டு இருக்கிறேனா? ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். நீங்க துதிக்க துதிக்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளை கர்த்தர் தவிடுபடி ஆக்குவார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நான் சொல்றேன், நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்க தேவனை நோக்கி அதிகாலையில் எழும்பி துதிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகள், அது எப்படிப்பட்ட எரிகோ கோட்டையாக இருக்கலாம், கடன்ற எரிகோ கோட்டையாக இருக்கலாம், பாரன்ற எரிகோ கோட்டையாக இருக்கலாம், பிரச்சனை என்ற எரிகோ கோட்டையாக இருக்கலாம், நோய் என்ற எரிகோ கோட்டையாக இருக்கலாம், மற்ற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், எல்லா எரிகோ கோட்டைகளை உடைப்பதற்கு உன் துதியின் போது மகளே, உன் துதி போது மகனே, நீ துதிக்க துதிக்க துதிக்க, நீ துதிக்க துதிக்க துதிக்க, நீ துதிக்க துதிக்க துதிக்க, உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை நான் தகர்த்திருவேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். நீ துதிச்சா போதும், நீ துதிச்சா போதும், நான் அதை உடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல எத்தனை குடும்பங்கள் அதிகாலை ஜெபம் பண்றோம்? அதை காட்டிலும் எத்தனை குடும்பத்துல நம்ம குடும்ப ஜெபம் பண்றோம்? கையை தூக்க சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்க சொல்லிட்டேன்னா, ஐயோ குடும்ப ஜெபமா அப்படின்னு. நான் முதல் ஆராதனைன்னு சொன்னேன், நீங்க தென்பகுதி நம்ம தமிழ்நாட்டு தென் மாவட்டங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் சாத்தாங்குளத்துக்கு போன 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ இரவு ஒரு 8-8:30 இருக்கும், 9 மணின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சர்ச்சில் பெல் அடித்தாங்க. பெல் அடித்தவுடனே நான் என்னடா திடீர்னு பெல் அடிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அங்கே கூட இருந்த ஒரு தம்பிகிட்ட, என்ன தம்பி பெல் அடிக்கிறாங்க? இது குடும்ப ஜெபத்துக்காக அடிக்கிற காரியம். குடும்ப ஜெபம் இன்னைக்கு எல்லாருமே பண்ணணும். இந்த சாத்தான்குளத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த டயத்தில் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு.
ஏன்னா அந்த நாட்களில் மிஷினரிகள் வந்து அவர்களை பயிற்றுவித்திருக்கிறாங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு நான் சொல்லலை, யார் சொல்றா? நீங்க தான் சொல்றீங்க. இன்னைக்கு காலையிலிருந்து நேற்று நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒருவேளை நம்ம வீட்டில் கூரை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இப்படி உட்கார்ந்து இருந்திருப்பீங்களா? நீங்க தொப்ப நனைஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் பாதுகாத்துட்டு இருப்போம், அப்படிதானே? இன்றைக்கு பிரச்சனை, போராட்டம் அந்த மாதிரி வரும் பொழுதுதான் நம்ம ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு மட்டும் நீங்க செய்யலை, நான் எவ்வளோ நாள் அவன் பாருங்க அப்படி இருக்கிறான், ஆனா யாருக்கு கெடுதல் செய்யல, எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் கடன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பலவீனம், ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் உங்க மேல கண்ணே இல்லை, ஆண்டவர் எனக்கு மேல நீங்க கண்ணே வைக்க மாட்டேங்கிறீங்க, இல்லை நீங்க ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்குற உண்மைதான், நல்லது. ஆனா நம்முடைய தேவ சமூகத்திலே நாம் எப்படி நின்று கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க குடும்ப ஜெபம் இல்லாத வீடா இருக்கிறீங்கன்னு உங்க வீடு இருந்துச்சுன்னா நேரிலிருந்து நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, என் வீடு கூரை இல்லாத வீடா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர், நான் கூரையை இன்றிலிருந்து நான் மேய போறேன் ஆண்டவரே, இன்றிலிருந்து என் கூரையை ஆண்டவரை நான் கட்ட போறேன் ஆண்டவரே. பிரச்சனை வந்தாலும் அந்த கூரை தாங்கிக்கும், போராட்டம் வந்தா அந்த கூரை தாங்கிக்கும் ஆண்டவரே. அப்பா சூறாவளி வந்தாலும் தாங்கிக்கும். காரணம், என் வீட்டிலே நான் ஜெபிக்க துதிக்க ஆரம்பித்து விட்டேன். அந்த துதியின் நிமித்தம் என் வீடு கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல எல்லா வீட்லயும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், உண்மைதானே? வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த குடும்ப ஜெபம்னு வரும்பொழுது சமாதானத்தோட கையை பிடிச்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். வீட்டில் ஒருவேளை கணவன் உங்க வீட்டில் ப்ரேயருக்கு வரலன்னா நீங்க பிள்ளைகளோட உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இல்லை சில வீட்டில் மனைவி வர மாட்டாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து கணவன் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்வது, அது அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நாட்கள்ல நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம தாத்தா பாட்டி பூட்டி அவங்க ஜெபம் பண்ணனாலதான் இன்னைக்கு நீங்கள்னாலும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க மோகை பார்த்து சொல்லுங்க, அப்பதான் தெரியும். அவங்க ஜெபம் பண்ணாங்க, கை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ஜெபத்தில் ரொம்ப நாள் நின்ற முடியாது. ஹல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதத்தை தேடி வைத்திருக்கிறதுனால இன்னைக்கு நாம சுகபோகமாய் நின்று கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபம் பண்ணனாலதான் இன்னைக்கு நீங்க கூரை கொஞ்சம் போல ஒழுகிக்கிட்டு இருக்குது. உங்க கூரை அதை அடைக்கிறதுக்கு இன்னும் நீங்க துதிக்க எடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உங்க கூரை அடைபட வேண்டும் என்று சொன்னா, உங்கள் குடும்பத்தின் கூரை அடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, நீங்க துதிகளை உங்க குடும்பத்தில் எடுப்பீர்கள் என்று சொன்னா, கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கருமையானவர்களே, எரிகோ கோட்டையை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா கட்டுகளை உடைக்கிறதற்கு, எல்லா எரிகோக்களை நிர்மூலமாக்குவதற்கு, எல்லா எரிகோ காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சமபூமியாக்குவதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. எலிசா, வா, நான் 2 இடத்த உனக்கு காமிச்சிட்டேன். கில்காலை காமிச்சேன், எரிகோவை காமிச்சிட்டேன், வா உனக்கு பெத்தேலை காமிக்கிறேன். பெத்தேல்ல ஒரு முக்கியமான நினைச்சு மூதாதையர் அங்கதான் இருந்தாரு. அவரு தான் அந்த இடத்துல தொடங்கி அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு. அந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. பெத்தேலுக்கு போறாரு. பெத்தேல்ல கூட்டு போனோன்னு அங்க பாக்குறோம், வாசிங்க, ஆதியாகமம் 28 11-12 வாசிங்க பாப்போம். ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்க ராத்தங்கனா அவர் கற்களை ஒன்று எடுத்து தன் தலையின் கீழே வச்சு அங்க நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்க ஒரு சொப்பனம் பார்க்கிறான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது.
அது நுனி வானத்தில் எத்தி இருந்தது. அது தேவதூதர்கள் ஏறுகிறவரும் அது இறங்குறவருமாய் இருந்தார்கள். வாசிங்க. நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். தொடர்ந்து வாசிங்க. போதும். அடுத்து 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 17 வாசிங்க பாருங்க. அவன் பயந்து இது வானத்தின் வாசல் என்றான். 19 வாசிங்க பார்ப்போம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. யாக்கோப் அவருக்கு பேர் என்ன? இன்னொரு பேரு எத்தன். ஏமாற்றுக்காரன். ஏமாத்திட்டு வர்றான். தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை ஏமாத்திட்டு வர்றான். அப்ப அவன் பார்க்கிறான், பயந்து ஓடி வரான். தன்னுடைய சகோதரன் என்ன பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி வரான். காரணம், ஈசாக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரோ எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆகணும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த இடத்துல வந்து படுத்த உடனே நான் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவர் சொல்றாரு. பார்க்குறான், ஒரு ஏணி இருக்குது, வானத்துல ஒரு நுனியும் கீழே ஒரு நுனி இருக்குது. தேவதூதர்கள் ஏறுறது இறங்குதும் பார்க்குறான். பார்த்து பயந்துட்டான். நீங்க வெளிப்படுத்தல் வாசிங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த புஸ்தகத்தை அவன் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவள் தங்கள் சுரமண்டலங்களை, நல்லா கேளுங்க, என்னது? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த போர்க்கலசங்களை பிடித்து ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். இங்க என்ன பார்க்கிறோம்? தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறமா பார்க்கிறோம். அதே வசனம் இங்க வெளிப்படுத்துறதுல காமிக்கிறாரு. அங்க பரிசுத்தவான்களாகிய மக்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கத்தை எடுத்து எங்க போய் விழுகிறாங்க? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவாவியானவர் நம்மை ஜெபத்தின் ஊடாக நம்ம குடும்பத்தை கட்டணும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெத்தேல் அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை. கில்கால் அனுபவம், நம் பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். 2வது எரிகோவின் அனுபவம், துதியின் ஆடை, துதியின் நிமித்தம் நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். 3வது பெத்தேல் அனுபவம் நமக்கு வேண்டும். எப்படின்னா, நான் ஜெபிக்கிறவர்களாக, நான் தேவனை நோக்கி போராடுகிறவர்களாக, என்னை ஆசீர்வதித்தால் விட்டால் நான் விட மாட்டேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிறது போல, தேவனுடைய சமூகத்தில் போராடி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த ஸ்தலத்தை திரும்பி நான் உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, உங்கள் சந்ததியால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ பெத்தேல் அனுபவத்திற்கு கூடாக கடந்து வா. நீ பெத்தேல் அனுபவம் வாழ்க்கையில தேவை. உங்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அந்த கலசத்தை வைக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, என் மகள் ஜெபித்து விட்டா, என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டா, அவள் கேட்கிற காரியங்கள், அவர் விண்ணப்ப வைத்த காரியத்தை நான் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி மேலிருந்து கீழே தேவதூதர்கள் ஏறி வருகிறார்கள். உங்கள் ஜெபத்தை எடுத்துக்கொண்டு மேலே ஏறி போகிறார்கள் தேவதூதர்கள். அந்த ஜெபத்தை எடுத்துக்கொண்டு கீழே வரும் பொழுது நம்ம இங்க ஜெபிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தார் ஜெபித்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம முதாதையர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, எலிசாவுக்கு சொல்றாரு, பெத்தேல் அனுபவத்துக்கு வந்துரு எலிசா, பெத்தேல் அனுபவத்துக்கு வந்துரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுறார், பெத்தேல் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியான விரும்புகிறார். அப்பதான் மேல போன தேவதூதர் உள்ள ஜெபத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும். போயிட்டு நீங்க ஜெபித்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் இடத்துல கொண்டு வந்து, கேட்டையே
என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னையே, நீ உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக கேட்டியே, கடன் மாறணும்னு கேட்டியே, பிரச்சனை மாறணும்னு கேட்டியே, பிள்ளை பாக்கியத்தை கேட்டே அல்லவா, கர்த்தர் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை குடிச்சு சொல்லுங்க, பெத்தேல் அனுபவத்துக்கு வந்துருங்க. நான் சொல்ற செயல சொல்லுங்க, பெத்தேல் அனுபவத்துக்கு வந்துருங்க. கெஞ்சி கேட்கிற மாதிரி கேளுங்க. ஹல்லேலூயா. என்னன்னா அப்படியா ஜோம் பண்ணிருங்க. ஜோம் பண்ணலன்னா சொல்ல, வெளியே போகும்போது ஜோம் பண்றோம், திரும்பி வந்தோடனே ஜோம் பண்றோம், தேவை இருக்கும்போது ஜோம் பண்றோம். ஆனா பெத்தேல் அனுபவம் என்னன்னா அது தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. தினந்தோறும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் அந்த பெத்தேல் அனுபவத்திற்கு கூடாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக எலிசாவை கூட்டு போறாரு. வா, நான் உன்னை யோர்தானுக்கு கூட்டு போறேன். எங்க? யோர்தான் கூட்டு போறேன். யோர்தான் கூட்டு போய் காமிக்கிறார். யோர்தான்ல பார்த்தீங்கன்னா வெள்ளம் அடிச்சுட்டு வருது. யோர்தான் கிட்டதான் அவரை கூட்டு கொண்டு போறாரு. எலிசாவுக்கு தெரியாது அந்த யோர்தான் நதி கரையில இருந்து தான் ஆண்டவரை சுழல் காட்டில கொண்டு போக போறாருன்னு அவருக்கு தெரியாது. அங்க பாக்குறாரு, வா, நான் கடைசியாக உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். நீ என்கிட்ட கேட்டேல, என்ன கேட்ட? ரெட்டிப்பான ஆசீர்வாதம், உன்கிட்ட இருக்கிற வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்டேல, வா உனக்கு அன்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. யோர்தான். இஸ்ரவேல் மக்கள் கடந்து வர்றாங்க. கடந்து வந்து பார்த்தா யோர்தான் அலை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் பார்த்து பிரமித்து போய் நிற்கிறாங்க. எப்படி நாங்க அங்கிட்டு கடந்து போவோம், இந்த யோர்தானை கடப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் உடன்படிக்கை பெட்டி ஓன்ட்ட இருக்கு, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அல்லவா. என் பிள்ளையை, என் தகப்பனை, என் தாயை, எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, ஆண்டவர் உங்களிடத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உனக்கு கொடுப்பேன் சொன்ன, சுதந்திரமாக கொடுப்பேன் சொன்ன, உனக்கு ஆசீர்வதிப்பேன் சொன்ன அநேக வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. வருடத்துல ஒவ்வொரு வருடமும் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அநேக நாட்கள் ஆண்டவர் நீங்க போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிக்காமல் இருப்போம். உன் எல்லையை விரிவாக்குவேன், நீ வாளாக்காமல் தலையாவ கீழாக மேலாமல் வசனங்கள் மேல் வசனங்கள் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம அந்த வசனத்தை ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் எலியாவை சொல்றாரு, இந்த இடத்துக்கு நான் கூட்டு வந்து சொல்றாரு, பாரு இங்கதான் யோர்தான் மத்தியில கூட்டு வந்து இங்கதான் நான் பிள்ளைகளோட உடன்படிக்கையோடு வந்தேன். அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த கரையில போய் நில்லு, அந்த கரையில போய் நில்லு. மேல இருந்து கிளம்பி வருகிற பிரச்சனை, போராட்டம் நந்தி போல அடிச்சுட்டு வருது, திரண்டு வருது. உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்தவர்கள் காலை வச்ச உடனே என்னாச்சு? ரெண்டா பிளந்தது மாத்திரம் அல்ல, அப்படியே பிரச்சனைன்ற அந்த யோர்தான் அப்படியே ஒரு தூண் போல நின்றுச்சு, ஒரு சுவர் போல நின்றுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக கடந்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தூண் போல, பிரச்சனைகளை தூண் போல நிலைநிற்க பண்ண போகிறார். ஒருவேளை அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, வேதத்துல வாசிக்கிறோம், லேஸ்டாயிரும். அந்த நதி பிரச்சனை கடந்து போயிடுச்சு, அது வெட்டாந்தரையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு கூடத்துல இருக்கும் என்று சொன்னா, உங்க பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, ஆவியானவர் சொல்றாரு, உடன்படிக்கை என்னோடு பண்ணிக்கொள், உடன்படிக்கை என் கூட பண்ணிக்க. நானும் நீயும் துதிக்க போறோம், நானும் நீயும் ஜெபம் பண்ண போறோம். என்னோட சமூகத்துல கடந்து வா, என்னோடு இணைந்து கொள். என்னுடைய பிரசன்னத்தை என்னோட பிரசன்னத்தை நீ அனுபவிக்கும் பொழுது உடன்படிக்கை நீ பண்ணிக்கொண்டு எந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாக நீ கடந்து வருகிறாய். அந்த பிரச்சனை கூட நீ வரும் பொழுது உனக்கு விரோதமாக வருகிற பிரச்சனை அப்படியே சுவர் போன்று நின்றுவிடும். ஒருவேளை அது நின்று கொண்டு இருக்கும் என்று சொன்னா, அது ஒன்றுமில்லாமல் சத்தியநாசமாக ஒன்றுமில்லாமல் கரைந்து போய்விடும், ஓடி போய்விடும். நான் செய்வது உனக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், லேசான காரியம்.
அவருக்கு லேசான காரியம். எனக்கு அருமையானவர்களே, என் தேவன் உங்களுக்கு குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். பார்த்து பார்த்து பயந்துரானீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கூட இருக்கிற பிரச்சனைகளை நான் ஒண்ணும் இல்லாம அது லேசா மாற்ற போறேன். ஹல்லேலூயா. யோர்தான் உனக்கு ஒன்றுமா காணப்படுது, உண்மைதான். ஆனா அது லேசா கடந்து போயிடும், ஒன்றுமில்லாமல் கடந்து போகும். அப்பதான் எலிசா புரியுது, ஆமா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சுழல் காற்று வருது, எலியாவை சுழல் காற்று எடுப்புவது. அப்பதான் சொல்றான், ஓ இஸ்ரேலுக்கு குதிரை ரத்த விதமா இருந்தவரே, தகப்பனேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்ப அவன் மேலிருந்த சால்வு வந்து விழுகுதுங்க. விழுந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வருது. ஓ எனக்குன்னு ஒரு ஆறுதல் இருக்குது, என் தகப்பன் எனக்குன்னு ஒரு விட்டுட்டு போறாரு. அவர் விட்டுட்டு போறது எனக்காக தான். இன்றைக்கு அபிஷேகம் என்ற ஆடையை நீங்கள் சால்வை எடுத்து உங்கள் மேல் உடித்துக் கொள்வீர் என்று சொன்னா, வல்லமை என்ற ஆடையை உடித்துக் கொள்வீர் என்று சொன்னா, துதியின் ஆடை உடித்துக் கொள்வீர் என்று சொன்னா, ஜெபன்ற ஆடை உடித்துக் கொள்வீர் என்று சொன்னா, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை நீங்கள் அடிக்கும் பொழுது, எலிசா பார்க்கிறான், முறுக்கிறான், அடிச்ச உடனே ரெண்டா பிரியுதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள் காணப்படுகிற எல்லா காரியங்களும் முதல் ஒன்னா வந்துகிட்டு யோர்தான் அலைபிரண்டு ஒன்னா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் அடிச்ச மாத்திரத்துல ரெண்டா பிரிந்தது. ஒரு ரெட்டிப்பான வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்ல, அவனுக்குள் இருந்த இரட்டத்தனையான வல்லமை அன்றிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. எலியாவுக்குள் இருந்த அபிஷேகத்தை அவன் இரட்டத்தனையா பெற்றுக்கொண்டான். தொடர்ந்து உடனே அவன் அனுபவிக்கிறான். எப்ப? உடனே அபிஷேகத்தை அனுபவித்த உடனே, அந்த சால்வை எடுத்துக்கொண்ட உடனே அவனுக்குள் இருந்து கிரியை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்துக்கு தொடர்ந்து வாசிப்போம். அங்க இருந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, எலிசா போனானே, எலியாவோட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் கூலா நடந்து வர்றாரு. காரணம், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய எஜமான் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். என்னோடு இருந்தவர் பெரியவர், எனக்குள் இருந்தவர் பெரியவர், என்னோடு நடந்தவர் பெரியவர், என்னை அபிஷேகிக்கிறவர் பெரியவர், என்னை நடத்துகிறவர் பெரியவர், எனக்குள் வாழ்பவர் பெரியவர் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் அவனுக்குள் வர ஆரம்பித்தது. எனக்குரியானவர்களே, இன்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் பெரியவர். உன் வாழ்க்கையை அற்புதம் செய்ய என்னால் கூடும், உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற என்னால் கூடும், உன் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய என்னால் கூடும். நீ நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நான் நிரூபிக்க என்னால் கூடும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாட்களை உங்களை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் உங்களுக்கு விரோதமாக நின்றவர்கள், உங்களுக்கு விரோதமாக ஏளனமாய் பார்த்தவர்கள் அங்க நின்று பார்ப்பாங்க, என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்று சொல்லி. அவர் பார்க்கும் பொழுது நீங்க கூட நடந்து வந்து சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்து விட்டார். ஓ புரண்டு வந்த யோர்தானை கர்த்தர் ரெண்டாக மாற்றினார், அது நிமித்தம் என் வாழ்க்கை இன்று பிரகாசிக்கிறது என்று சொல்லி கர்த்தர் உங்களை கொண்டு மேன்மைப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, ஐயோ ஒருவேளை எடுத்துக்கொண்டு வரீங்க, மலையில இருப்பாரு, அங்க எங்கேயாவது குகையில இருப்பாரு, அங்க நாங்க போய் பார்த்துட்டு வரோம். நான் சொல்லலாம், வேணாம் வேணாம், ஏன்னா எனக்கு தெரியும் என் கூட இருந்தவர் என்னை கொண்டுதான் ஆசீர்வதிக்க போறான், என்னை கொண்டுதான் இரட்டத்தினை ஆசீர்வாதத்தை என்னை கொண்டுதான் செய்ய போகிறான், அதை நீ அனுபவி பார்ப்பீங்கன்னு சொன்னான். ஆனாலும் உலகத்தான் போய் பார்த்துட்டு தான் வந்தான். பார்த்துட்டு வந்து சொன்னான், ஒண்ணுமே அவங்க காணாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப எனக்குள் இருப்பார் என்று சொன்னா, கில்கால் அனுபவத்திற்கூடாக வரும் பொழுது, பாவம் நீக்கப்படும் பொழுது, சுத்த கணனாய் மாறும் பொழுது, பரிசுத்தமாகும் பொழுது, இரண்டாவது எரிகோ கோட்டை துதியின் அபிஷேகம், துதியின் அனுபவம் நமக்குள் வரும் பொழுது, துதியின் ஆடையை உடுத்தும் பொழுது நமக்குள் தேவாவியன வருவார். மூன்றாவதாக பெத்தேல் அனுபவக்குள் வரும் பொழுது, ஜெப வீரர்களாக எழும்பும் பொழுதுதான் மூன்று காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், என் சந்தோஷத்துல பிரவேசி, என் சந்தோஷத்துல பிரவேசி, நான் இரட்டத்தனையான அபிஷேகத்தை நான் நிரப்புவேன். கண்களை மூடி எல்லாரும் எழுந்து தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஓ தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் கடந்து வந்திருக்கிறது. நான் முதலே சொன்னேன், நான் இன்று எந்த பலமுறை இந்த